ஹலோ ஆல் ஆப்ரேஷன் முடிஞ்சு அம்மா வந்து வீட்டுக்கு வரவே இல்லை. ஏன்னா ஸ்டெப்ஸ் ஏறக்கூடாது. எங்கள் வீடு வேறு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து நான் வரேன், பொறுமையாக ஏறி வந்துடுறேன், ஒரு 2-3 டேஸ் ஸ்டே பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. ஸோ தம்பியும் கூட வந்திருந்தாரு. எனக்கு ரொம்ப நாளாக வீட்டு பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசையாகவே இருந்துச்சு. இன்னைக்கு வந்து தம்பி வந்து நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீஃப் பிரியாணி செஞ்சு கொடுத்துருந்தான். நான் கூட செய்யும் போது ஓகே சுமாராக இருக்கும்னு நினச்சேன். பட் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. நானே 3 ரவுண்டு போட்டு சாப்பிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து வேர்க்கடலை இருந்துச்சு. ஸோ அதை வச்சு மசாலா வேர்க்கடலை செஞ்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நைட் வந்து டின்னர் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ரோட்டுக்கடை சாம்பார், தக்காளி சாம்பார்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பேன். ஸோ அது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அந்த சாம்பார், அதுக்கப்புறம் வந்து இட்லி தான் பண்ணியிருந்தேன். இட்லி பார்த்தீங்கன்னா என்னோட புது இட்லி குண்டானில் பண்ண இட்லி செம்ம சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு டின்னருமே சூப்பராக முடிஞ்சுது. இன்னைக்கு டே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.